உணவுப் பொருட்களில் கலப்படம், வேலை தரதா மோசடி, அதிக வட்டி கொடுக்கறதா ஃப்ராடு. இப்போ அந்த வரிசையில் பிராண்டட் பொருட்களில் போலியும் வந்திருக்கு. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கினா ரொம்ப நாளைக்கு அதோட லைஃப் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுலேயும் பிராண்டட் பொருட்கள்னா முன்னுரிமை அதிகம். மக்களோட இந்த மனசை தான் ஒரு கும்பல் ஃப்ராடுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. தெலங்கானால விகாரபத் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போலீஸ் வழக்கமான வாகன சோதனையில் இறங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி ஓட்டுநர் மது அருந்திருக்காரா, சந்தேகப்படும்படியா எதையாவது வண்டியில கொண்டு போறாங்களான்னு போலீஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த வழியா ஒரு கார், ஒரு வேன், 7 ஸ்கூட்டர் வந்துச்சு. அந்த வாகனங்கள்ல டிவிக்களும் இருந்துச்சு. மொத்தமா ஒரே வாகனத்துல டிவிக்களை எடுத்துட்டு போகாம ஏன் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு போலீஸுக்கு டவுட் வந்துச்சு. தடுப்பு போட்ட போலீஸ் டிவிக்களை எடுத்துட்டு வந்தவங்களை நிப்பாட்டி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. வண்டியில் இருந்த பாக்ஸை நோட்டம் விட்டதுல சோனி நிறுவனத்தோட ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருந்துச்சு. இது என்ன டிவி, எங்கிருந்து வாங்கிட்டு போறீங்க, யாருக்கு விற்க போறீங்கன்னு போலீஸ் கேள்விகளை கேட்க அவங்களோட பதில்ல நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. இப்போ போலீஸ்க்கு ஏற்பட்ட டவுட் ஸ்ட்ராங்காக மொத்த வண்டியையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வளைச்சு கூட்டிட்டு போனாங்க. ஸ்டேஷன்ல தங்களோட ஸ்டைல்ல விசாரணை ஆரம்பிச்சப்பதான் பிராண்டட் நிறுவனத்தோட பேர்ல அவங்க செஞ்சுட்டு வர்ற மோசடி அம்பலமாச்சு. டெல்லியில மலிவான ரேட்டுக்கு சாதாரண ஆண்ட்ராய்டு டிவிக்களை வாங்குறது தான் அந்த கும்பலோட மெயின் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நாய்க்கு ஆட்டுக்குட்டி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துற மாதிரி ஆண்ட்ராய்டு டிவியில் இருக்கிற சாஃப்ட்வேரில் ஜிக்னா வேலையை காட்டுறாங்க. அதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த வேலை முடிஞ்சதும் டிவியை ஆன் பண்ணால் பிரபலமான டிவி நிறுவனத்தோட பேர் அதில் தெரியுது. ஷோரூம்களில் ஒரு சோனி டிவியோட குறைந்தபட்ச விலையே 15,000 ரூபாய். ஆனால் சாதாரண ஆண்ட்ராய்டு டிவிக்களோட விலை 2,000 ஸ்டார்ட் ஆகுது. இதனால் ஒவ்வொரு டிவிக்கும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்த்துருக்காங்க.